ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கேபேஜ் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸும் கொடுக்கலாம். பேச்சுலராக இருந்தால் நீங்களும் இதை செஞ்சு பார்க்கலாம். சாப்பிட சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்க இப்போ ஒரு கடாயில் ஒரு குளுக்கு 2 எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்குங்க. நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப பொன்முறையாக வதக்க வேண்டாம், கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரொம்ப இது வதக்கிற வேண்டாம், டக்குன்னு கலர் மாறிடும், நமக்கு ரெட் கலர் போயிடும். இப்போ கேபேஜ் நல்லா பொடிசாக நான் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலோட நல்லா சேர்ந்து வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இதில் கேபேஜ் ரொம்ப வெந்துட வேண்டாம், இதுவும் முக்கால் பாத்திரம் இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும். நல்லா வதக்கிக்குங்க. அமுக்கணும். இந்த மாதிரி ரெசிபி ஈஸியானதான் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வீடியோ போட்டுன்னா உடனுக்குடனே வரும். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை நம்ம சுகர் போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் சாப்பாடு ரைஸி கூட. இப்போ இது கூட ரைஸ் நம்ம சேர்த்துடலாம். இப்போ ரைஸை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். நம்ம நல்லா உதிரியாக வர வரைக்கும் ரைஸை நல்லா அந்த கேபேஜோடு சேர்த்து கிளறி எடுத்துருக்கலாம். அதை இப்போ நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், எதுவுமே தேவைப்படாது இதுக்கு சைடிஷ் கூட. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.